க்காக எல்லாருமே வெயிட் பண்றாங்க. பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. அத கேட்டு எல்லாரும் சந்தோஷம் அடைகிறாங்க. குழந்தைய பார்க்குறாங்க. "அவ்வளோ அழகா இருக்கு குழந்தை" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா எல்லாருமே வந்து கொஞ்சுறாங்க குழந்தைய. டாக்டர் காவேரி எப்படி இருக்கானாலும், காவேரி இன்னும் வந்து அவங்க கான்ஷியஸ்க்கு வரலங்க. அவங்களுக்காக தான் நாங்க ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அவங்கள எப்படியாவது காப்பாத்த தான் போராடிட்டுருக்கோம். காவேரிக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோனே, சாரதா பயங்கரமா அழறாங்க. எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க அவங்கள. அடுத்து வந்து குழந்தைய பார்த்து கொஞ்சம் ஆறுதல் அடையிறாங்க. இந்த குழந்தைய பார்க்கறதுக்காக அவ சீக்கிரமா வரணும். இந்த குழந்தையோட குரல கேட்கறதுக்காக அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க வந்து விஜய் வந்து குழந்தைகிட்ட எடுத்துட்டு போறாங்க. அப்ப விஜய்க்கு சுயநினைவு வந்துருது. விஜய் வந்து கண்ண திறந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து காவேரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாரு விஜய். உடனே காவேரி கூட்டின்னு போயிட்டு காட்டுறாங்க. காவேரி பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டாரு. கண்டிப்பா காவேரி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. காவேரி எதுக்காக இன்னும் எழுந்துக்காம இருக்கா? நானே வந்து எழுந்து வந்துட்டேனே! ஏன் காவேரி ஏன் இன்னும் வரல அத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, காவேரிக்கு குழந்தை பொறந்திருக்குல்ல, கொஞ்ச நாள் ஆகும் அவ சரியாறதுக்கு. நீங்க தைரியமா இருங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சாரதா. குழந்தைய பாருங்க மாப்பிள, அப்படியே பாருங்க உங்கள மாரி காவேரி மாதிரியே பொறந்திருக்கு அப்படின்னு சொன்னோனே, காவேரி இல்லாம எப்படி அத்த அப்படின்னு சொல்றாரு. பாருங்க மாப்பிள, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து உங்களுக்கு நிம்மதியா இருக்கும்ல அப்படின்னோனே, குழந்தைய வந்து அப்படியே வாங்கிக்க மாப்பிளன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரோட படுத்துட்டு இருக்கும்போது அவர் பக்கத்துலேயே வைக்கிறாங்க குழந்தைய. பாருங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா அந்த பிஞ்சு விரல தொட்டு பார்க்குறாரு விஜய். சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே வந்து உச்சி முகர்றாரு. உடனே குழந்தை வந்து அப்படியே வந்து லைட்டாக சினுங்குது. சந்தோஷமா தாங்க முடியல விஜய்க்கு. அப்படியே வந்து கண்ணுலேருந்து தண்ணியாக கொட்டுது. சீக்கிரமாகவே அம்மா வந்துருவா, கவலைப்படாதடா அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரமாகவே பாரு உன் அம்மா வந்துருவா, நானும் அம்மாவும் சேர்ந்து உன்னை பத்திரமா பார்த்துப்போம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில் வராது. நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம்ல உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தைகிட்ட வந்து பேசி அப்படியே வந்து தன்னையே மறக்கிறாரு விஜய். எங்க குழந்தையும் விஜய் ஒன்றா பார்த்துட்டு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. தாத்தாக்கும் பாட்டிக்கும் இதுக்கு தானடா ஆசைப்பட்டோம். இந்த நிலைமையில இந்த மாதிரி ஆயிடுச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கண்கலக்கிறாங்க. பாட்டி விடுங்க பாட்டி நடந்ததெல்லாம். அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னோடனே, உன் பொண்டாட்டி அங்கே வந்து கண்ணு திறக்காமல் கிடக்குறாளேடா, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னோடனே, குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அவன் அம்மா அப்படி கிடக்குறா, என்னடா பண்ணுறது இந்த நிலைமையில அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி சீக்கிரமாகவே காவேரி வந்துருவா பாட்டி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது பாட்டி. காவேரி கண்டிப்பாக கண்ணை திறந்துருவா. நம்ம குழந்தைய வந்து பாப்பா பாட்டி அப்படின்னு சொன்னோம். டே அதுக்காக தானே நாங்களும் காத்துட்ருக்கோம். எங்களுக்கு நீ ஆறுதல் சொல்கிற, நீ இந்த நிலமையில இருக்கும்போது அப்படின்றாங்க. விடுங்க பாட்டி. சரி உங்கள் கொள்ளு பேத்தியை பார்த்தீங்களா, எப்படி இருக்குது குழந்தை? டே ஒன்றை மாதிரியே இருக்குடா, நீ பிறக்கும்போது இப்படி தானே இருந்த அப்படின்னு. அப்படியே பாட்டி, ஆமாம் நீ இப்படி தான் இருந்த, இதே மாதிரி கண்ணு, இதே மாதிரி காது, இதே மாதிரி வாய் எல்லாமே இப்படி தான்டா இருந்த. உன் அம்மா ஜாட தான் நீயும். உன் அம்மாவே வந்து நேரில் பிறந்திருக்கு பார்த்தியா, உன் அம்மாவை பார்க்கல சொல்லிட்டு இருந்தல, இப்போ பார்த்துக்கோ அப்படின்றாங்க பாட்டி. அது அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் விஜய் இப்படி கண்கலங்கிற பாட்டி அப்படின்னோடனே, ஆமாடா உன்னோட அம்மா தான் உனக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்கா, வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல. நீ கேட்ட மாதிரியே வந்து உனக்கு வந்து பொம்பளை குழந்தைய பிறந்துச்சு, இது சந்தோஷமா உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டியும் தாத்தாவும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாட்டி அப்படின்னோடனே, இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம 2 பேருமே வராங்க. நிவீனும் வந்து யமுனாவும், என்ன மாமா எப்படி இருக்கீங்க, இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னோடனே, பரவாயில்ல அப்படி சொல்கிறாரு. என்ன ப்ரோ குழந்தைய பார்த்துட்டிங்களா, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னோடனே, சந்தோஷம் தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, குழந்தைய வெளியே எடுத்துகிட்டு போங்க, நிவின் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, குழந்தைய எடுத்துகிட்டு பாட்டி சரிடா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே நிவின் ஒரு நிமிஷம் வாங்கல உங்ககிட்ட பேசணுன்னு. என்ன விஜய் அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக அவன் தான் அப்படின்னோடனே, எனக்கும் புரியுது விஜய், அவன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது நிவின் அப்படின்னோடனே, நீங்கள் கவலையப்படாதீங்க, போலீஸ்கிட்ட நான் அவனை பற்றி எல்லா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன், அவனை கண்டிப்பாக சீக்கிரமாகவே அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அவனை விசாரித்து அவனை ஒரு வழி பண்ணுவாங்க, கவலைப்பட விடக்கூடாது நிவின் அப்படின்னோடனே, விட மாட்டேன் விஜய்.